தொகுதி 5 பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு ஜீன் பியாஜெட்ஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். தயாரித்து வழங்குபவர் மு. சாரதா, ஆராய்ச்சியாளர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. வழிகாட்டியாளர் முனைவர் ப. ந. லட்சுமி சண்முகம், உதவி பேராசிரியர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. உரை: ஒரு நபரின் மனத்திறன்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், அவருடைய நடத்தை போன்றவை எப்போதும் மாறிவரும் நிலைமைகளுக்கு ஏற்ப சரி செய்து கொள்ள அல்லது ஒரு பணியை சிறப்புடன் செய்ய அறிவாற்றல் வளர்ச்சி உதவுகிறது. ஒரு நபரின் மனத்திறன்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், அவருடைய நடத்தை போன்றவை எப்பொழுதும் மாறிவரும் நிலைமைகளுக்கு ஏற்ப சரி செய்து கொள்ள அல்லது ஒரு பணியை சிறப்புடன் செய்ய அறிவாற்றல் வளர்ச்சி உதவுகிறது. உண்மையில் மன வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியின் செயல்முறையானது ஒரு தனி நபரின் அனைத்து அறிவாற்றல், மன அல்லது அறிவுசார் திறன்களான உணர்வு, கருத்து, கற்பனை, பகுத்தறிவு, புரிதல், நுண்ணறிவு, பொதுமைப்படுத்துதல், விளக்கம், மொழி, திறன், கருத்தியல் திறன், சிக்கல் போன்றவற்றின் வளர்ச்சி, பிரச்சனைகளை தீர்க்கும் திறன், முடிவெடுக்கும் திறன் ஆகியவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை ஆகும். ஒரு நபரின் அறிவாற்றல் வளர்ச்சியில் இந்த திறன்கள் வாழ்க்கையின் எந்த கட்டத்தில் அடங்கும் என்றே கூறலாம். கற்றல் நோக்கங்கள்: மாணவ ஆசிரியர்கள் மூடல் தளத்தின் மூலம் இந்த தொகுதியை கற்ற பின் அறிவுசார் வளர்ச்சியை பற்றிய அறிவை கண்டறிதல், மனித வளர்ச்சியில் அறிவுசார் கோட்பாட்டை வரையறுத்தல், ஸ்கீமாவின் கட்டமைப்பை நினைவு கூர்தல், தன்வயப்படுத்துதல், பொருத்துதல், இணங்குதல் போன்றவற்றை கண்டறிதல், அறிதிறன் வளர்ச்சி நிலைகளை விளக்குதல், அறிதிறன் வளர்ச்சி நிலைகளின் முக்கியத்துவத்தை விளக்குதல், பியாஜேவின் கோட்பாட்டின் அறிவை கல்வி பயன்பாட்டில் பயன்படுத்துதல், பியாஜே கோட்பாட்டின் மூலம் மாணவர்களின் அறிவாற்றல் திறன்களை வளர்த்தல், ஒரு குழந்தையின் வளர்ச்சி நிலைகளுக்கான படங்கள் மற்றும் வீடியோக்களை சேகரித்தல். ஜீன் பியாஜேவின் சுருக்கமான வாழ்க்கை வரலாறு 1896 முதல் 1980 வரை. குழந்தைகளை பற்றிய உளவியல் விசாரணைகளின் முன்னோடிகளில் ஒருவராக பியாஜே கருதப்படுகிறார். இருப்பினும் அவர் அதற்கான முறையான படிப்பை மேற்கொள்ளவில்லை அல்லது உளவியல் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. அவர் உண்மையில் பயிற்சியின் மூலமே ஒரு உளவியலாளராக விளங்கினார். குழந்தைகளை பற்றிய உளவியல் விசாரணைகளின் முன்னோடிகளில் ஒருவராக பியாஜே கருதப்படுகிறார். இருப்பினும் அவர் அதற்கான முறையான படிப்பை மேற்கொள்ளவில்லை அல்லது உளவியல் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. அவர் உண்மையில் பயிற்சியின் மூலமே ஒரு உளவியலாளராக விளங்கினார். தனது 22வது வயதிலேயே மொல்லஸ்கா ஃபாலியாஸில் விலங்கியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றார். தனது 50 ஆண்டுகளுக்கும் மேலாக குழந்தை வளர்ச்சியில் பணியாற்றினார் மற்றும் வளர்ச்சி உளவியல் பற்றிய மகத்தான கோட்பாடுகளை உருவாக்கினார். பியாஜே தத்துவம், உளவியல் மற்றும் சமூகவியல் போன்றவற்றை படித்தார். பாரிஸில் உள்ள ஆல்பர்ட் பினெட் ஆய்வகத்தில் மருத்துவ ஆராய்ச்சியை தொடர்ந்தார். குழந்தைகளை உற்று நோக்குதல், பரிசோதனை செய்தல், வளர்ச்சிகளை கண்காணித்தல் போன்றவற்றில் ஆர்வம் காட்டினார். ஜெனீவா, சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழகத்தில் குழந்தை உளவியல் பேராசிரியராக பணியாற்றியதால் உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்தார். தனது 22வது வயதிலேயே மொல்லஸ்கா ஃபாலியாஸில் விலங்கியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றார். தனது 50 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை வளர்ச்சியில் பணியாற்றினார் மற்றும் வளர்ச்சி உளவியல் மற்றும் பற்றிய மகத்தான கோட்பாடுகளை உருவாக்கினார். பியாஜே தத்துவம், உளவியல் மற்றும் சமூகவியல் போன்றவற்றை படித்தார். பாரிஸில் உள்ள ஆல்பர்ட் பினெட் ஆய்வகத்தில் மருத்துவ ஆராய்ச்சியை தொடர்ந்தார். குழந்தைகளை உற்று நோக்குதல், பரிசோதனை செய்தல், வளர்ச்சிகளை கண்காணித்தல் போன்றவற்றில் ஆர்வம் காட்டினார். ஜெனீவா பல்கலைக்கழகத்தில் குழந்தை உளவியல் பேராசிரியராக பணியாற்றியதால் உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்தார். பியாஜே தனது சொந்த 3 குழந்தைகளை கவனிப்பதன் மூலம் குழந்தை வளர்ச்சி பற்றிய தனது ஆய்வை தொடங்கினார். இந்த தொடக்கத்தில் இருந்து அவரது ஆராய்ச்சி படிப்படியாக மற்ற குழந்தைகளுக்கு நீடிக்கப்பட்டது. பியாஜே தனது சொந்த 3 குழந்தைகளை கவனிப்பதன் மூலம் குழந்தை வளர்ச்சி பற்றி தனது ஆய்வை தொடங்கினார்.
இந்த தொடக்கத்தில் இருந்து அவரது ஆராய்ச்சி படிப்படியாக மற்ற குழந்தைகளுக்கு நீட்டிக்கப்பட்டது. இந்த விசாரணைகளின் விளைவாக ஏராளமான ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. அவை பெரும்பாலும் சிறந்த உளவியலாளர்கள் மற்றும் கல்வி பற்றிய பிற சிந்தனையாளர்களால் மேற்கோள் காட்டப்படுகின்றன. இந்த விசாரணைகளின் விளைவாக ஏராளமான ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. அவை பெரும்பாலும் சிறந்த உளவியலாளர்கள் மற்றும் கல்வி பற்றிய சிந்தனையாளர்களால் மேற்கோள் காட்டப்படுகின்றன. ஒரு பொருளை பற்றி அறிய அதை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாள வேண்டும். இவ்வகை செயல்களின் தொகுப்பை ஸ்கீமா என்று பியாஜே அழைக்கிறார். ஒரு பொருளை பற்றி அறிய அதை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாள வேண்டும். இவ்வகை செயல்களின் தொகுப்பை ஸ்கீமா என்று பியாஜே அழைக்கிறார். அறிதிறன் வளர்ச்சி அடைய ஸ்கீமா உடல் இயக்க சார்பு நிலையிலிருந்து மனவியக்க சார்பு நிலை அல்லது கருத்தியல் நிலைக்கு மெல்ல மெல்ல மாறுகிறது. உதாரணம், சிறு குழந்தைகளுக்கு கிரிக்கெட் தானே விளையாடினால் மகிழ்ச்சி அல்லது இன்பம் ஏற்படும். அறிதிறன் வளர்ச்சி அடைய ஸ்கீமா உடல் இயக்க சார்பு நிலையிலிருந்து மனவியக்க சார்பு நிலை அல்லது கருத்தியல் நிலைக்கு மெல்ல மெல்ல மாறுகிறது. உதாரணம், சிறு குழந்தைகளுக்கு கிரிக்கெட் தானே விளையாடினால் மகிழ்ச்சி அல்லது இன்பம் ஏற்படும். ஆனால் வயது வந்தவர்களுக்கு அதே விளையாட்டை தொலைக்காட்சி வழியே பார்த்தாலே இன்பம் கிடைக்கும். ஸ்கீமா உருப்பெறும் தன்மைக்கு ஏற்ப குழந்தையின் அறிதிறன் வளர்ச்சி நிலைகளை கீழ்கண்டவற்றை பியாஜே குறிப்பிடுகிறார். புலன் இயக்க நிலை 0 முதல் 2 வயது வரை. புலன் இயக்க நிலை 0 முதல் 2 வயது வரை. செயலுக்கு முற்பட்ட நிலை 2 முதல் 7 வயது வரை. செயலுக்கு முற்பட்ட நிலை 2 முதல் 7 வயது வரை. புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை 7 முதல் 11 வயது வரை. புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை 7 முதல் 11 வயது வரை. கருத்தியல் நிலை 11 வயதுக்கு மேல். புலனியக்க நிலை சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். இந்நிலையில் குழந்தை பல்வேறு பொருட்களின் பண்புகளை தனது புலன்களின் வழியேயும் உடல் இயக்கங்களின் மூலமாகவும் உணர்ந்து புரிந்து கொள்கிறது. இந்நிலையில் குழந்தை பல்வேறு பொருட்களின் பண்புகளை தனது புலன்களின் வழியேயும் உடல் இயக்கங்களின் மூலமாகவும் உணர்ந்து புரிந்து கொள்கிறது. இந்நிலையின் சிறப்பு சூழ்நிலையுடன் புலன்களின் இடைவினை ஆகும். மொழி உதவியின்றி காணப்படும் இந்நிலை உடனடியான தற்போதைய சூழ்நிலை அனுபவங்களுடன் இணைந்தது. எடுத்துக்காட்டாக 6 மாத குழந்தையிடம் ஒரு வண்ண பந்தை நீட்டினால் கைகளையும் கால்களையும் குவித்து பிடிக்க முயலும். இந்நிலையின் சிறப்பு சூழ்நிலையுடன் புலன்களின் இடைவினை ஆகும். மொழி உதவியின்றி காணப்படும் இந்நிலை உடனடியான தற்போதைய சூழ்நிலை அனுபவங்களுடன் இணைந்தது. எடுத்துக்காட்டாக 6 மாத குழந்தையிடம் ஒரு வண்ண பந்தை நீட்டினால் கைகளையும் கால்களையும் குவித்து பிடிக்க இயலும். கைகளையும் கால்களையும் தனித்தனியாக இயக்க முடியும் என்று அறிந்திருப்பதில்லை. ஆனால் 8 மாத குழந்தை கைகளை மட்டும் கொண்டு பந்தை பிடிக்க முயலும். 10 மாத குழந்தை பெரிய பந்தானால் 2 கைகளாலும், சிறிய பந்தை எலும்பிச்சம்பழம் போன்றவை ஒரு கையாலும் பிடிக்க முயலும். அதே போன்று தனது கைகளை எவ்வளவு தூரம் நீட்டினால் விரும்பிய பொருளை எடுக்க முடியும் என்பன போன்ற அறிவையும் குழந்தை பெறுகிறது. அதே போன்று தனது கைகளை எவ்வளவு தூரம் நீட்டினால் விரும்பிய பொருளை எடுக்க முடியும் என்பன போன்ற அறிவையும் குழந்தை பெறுகிறது. புலன்களினின்று மறைக்கப்பட்டவை மறக்கப்படுகின்றன. பிறந்து 10 மாதங்கள் சென்ற பின் பொருட்களின் நிலைத்த தன்மை ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் பற்றி குழந்தை அறிகிறது. அடிப்படை நினைவு தோன்ற ஆரம்பிக்கிறது. இயல்பூக்க நடத்தையிலிருந்து நோக்க அடிப்படையிலான நடத்தைக்கு குழந்தை மாறுபடுகிறது. இயல்பூக்க நடத்தையிலிருந்து நோக்க அடிப்படையிலான நடத்தைக்கு குழந்தை மாறுகிறது. எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் முயன்று தவறி கற்றல் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயலுதலும் இந்நிலையில் காணப்படும். எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் முயன்று தவறி கற்றல் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயலுதலும் இந்நிலையில் அடங்கும். தான் வேறு, தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் வேறு என்று புரிந்து கொள்வதன் மூலம் தற்கருத்து தோன்ற ஆரம்பிக்கிறது. தான் வேறு, தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் வேறு என்று புரிந்து கொள்வதன் மூலம் தற்கருத்து தோன்ற ஆரம்பிக்கிறது.
புலன் இயக்க நிலையில் குழந்தையின் செயல்பாடு நுண்ணறிவு, பார்த்தல், பற்றுதல், உறிஞ்சுதல் போன்ற செய்திறன்களின் மூலம் தோன்ற ஆரம்பித்திருப்பதால் தன் உடனடி சூழ்நிலைகளிலும் அதிலுள்ள பொருட்களையும் கையாள்வதில் தேர்ச்சி பெறுகிறது. ஆனால் மொழியை பயன்படுத்தவோ குறியீடுகளை உபயோகிக்கும் ஆற்றலையோ பெற்றிருக்காது. சுருங்கக்கூறின் புலன் இயக்க நிலையில் குழந்தையின் செயல்பாடு நுண்ணறிவு, பார்த்தல், பற்றுதல், உறிஞ்சுதல் போன்ற செய்திறன்களின் மூலம் தோன்ற ஆரம்பித்திருப்பதால் தன் உடனடி சூழ்நிலைகளையும் அதில் உள்ள பொருட்களையும் கையாளுவதில் தேர்ச்சி பெறுகிறது. ஆனால் மொழியை பயன்படுத்தவோ குறியீடுகளை உபயோகிக்கும் ஆற்றலையோ பெற்றிருக்காது. செயலுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். இந்நிலையில் உள்ள குழந்தைகளின் சிந்தனையின் பண்புகள் ஆவன: உடனடியான புல தூண்டல்கள் மட்டுமின்றி முன்பு அனுபவித்தலை பற்றிய சாயல்களும் அறிவு வளர்ச்சிக்கு உதவுகின்றன. மொழி வளர்ச்சி தொடங்குகிறது. உடனடியான புல தூண்டல்கள் மட்டுமின்றி முன்பு அனுபவித்தலை பற்றிய சாயல்களும் அறிவு வளர்ச்சிக்கு உதவுகின்றன. மொழி வளர்ச்சி தொடங்குகிறது. ஆனால் சொற்கள் குழந்தையின் பயன்கள், தனி தேவைகள் ஆகியவற்றிற்கேற்ப பொருள் கொள்ளப்படுகின்றன. சிறிது சிறிதாகவே சொற்களின் பொருள் உணரப்படுகிறது. பிறரது நோக்கிலிருந்து சிந்திக்க இந்நிலையில் இயலாது. சொற்கள் குழந்தைகளின் பயன்கள், தனி தேவைகள் ஆகியவற்றிற்கேற்ப பொருள் கொள்ளப்படுகின்றன. சிறிது சிறிதாகவே சொற்களின் பொருள் உணரப்படுகிறது. பிறரது நோக்கிலிருந்து சிந்திக்க இந்நிலையில் இயலாது. உயிரற்ற ஜட பொருட்களையும் உயிருள்ளவையாக பாவித்தல். உயிரற்ற ஜட பொருட்களையும் உயிருள்ளவையாக பாவித்தல். உதாரணம், சிறு குழந்தைகள் பொம்மைகளை சிறு குழந்தையாகவே பாவித்து குளிப்பாட்டி உடை அணிவித்து படுக்கையில் தன் பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள். அனுபவ பொருட்கள் ஒரு பண்பினை மட்டும் ஒரு சமயத்தில் குழந்தையால் உணரவியலும். எனவே பொருட்கள் உருவம், இடம் மாறினாலும் அவற்றின் அளவு குறையாது என்னும் கருத்து உணரப்படாது. அனுபவ பொருட்களின் ஒரு பண்பினை மட்டும் ஒரு சமயத்தில் குழந்தையால் உணரவியலும். எனவே பொருட்கள் உருவம், இடம் மாறினாலும் அவற்றின் அளவு குறையாது என்னும் கருத்து உணரப்படாது. AB என்னும் இரு ஒரே மாதிரியான ஒரே ஒரு அளவுள்ள ஜாடிகளில் ஒரே அளவு நீர் இருப்பதை பார்த்து இரண்டிலும் உள்ள நீர் ஒரே அளவானவை என்று ஒப்புக்கொள்ளும் குழந்தை Bயில் உள்ள நீரை சிந்தாமல் சிதறாமல் C என்னும் வாயகன்ற ஜாடிக்கு மாற்றியவுடன் Cயில் Aயை விட நீர் குறைவாக இருக்கிறது என்று கூறும். AB என்னும் இரு ஒரே மாதிரியான ஒரே அளவுள்ள ஜாடிகளில் ஒரே அளவு நீர் இருப்பதை பார்த்து இரண்டிலும் உள்ள நீர் ஒரே அளவானவை என்று ஒப்புக்கொள்ளும் குழந்தை Bயில் உள்ள நீரை சிந்தாமல் சிதறாமல் C என்னும் வாயகன்ற ஜாடிக்கு மாற்றியவுடன் Cயில் Aயை விட நீர் குறைவாக இருக்கிறது என்று கூறும். நீர் உயரத்தை மட்டும் உணரும் குழந்தை அகலத்தை கணக்கில் கொள்வதில்லை. திரும்பவும் Cயிலிருந்து Bக்கு மாற்றினால் Aயும் Bயும் சமம் என்று கூறும். நீர் உயரத்தை மட்டும் உணரும் குழந்தை அகலத்தை கணக்கில் கொள்வதில்லை. திரும்பவும் Cயிலிருந்து Bக்கு மாற்றினால் Aயும் Bயும் சமம் என்று கூறும். இந்நிலையில் உள்ள குழந்தைகளின் சிந்தனைகள் நெகிழ்ச்சி காணப்படாது. முன்பின் மாற்றம் இருக்காது. உதாரணம், உன் பின்னால் என்ன இருக்கிறது? நாய் இருக்கிறது என்று பதில் சொல்லும் குழந்தை நாய்க்கு முன் யார் இருக்கிறார் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் திகைக்கும். இந்நிலையில் உள்ள குழந்தைகளின் சிந்தனைகள் நெகிழ்ச்சி காணப்படாது. முன்பின் மாற்றம் இருக்காது. உதாரணம், உன் பின்னால் என்ன இருக்கிறது? நாய் இருக்கிறது என்று பதில் கூறும் குழந்தை நாய்க்கு முன் யார் இருக்கிறார் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் திகைக்கும். தாய் தந்தையரை சர்வ வல்லமை படைத்தவர்களாகவும் எங்கும் நிறைந்திருப்பவர்களாகவும் கருதுகின்றனர். தாய் தந்தையரை சர்வ வல்லமை படைத்தவர்களாகவும் எங்கும் நிறைந்திருப்பவர்களாகவும் கருதுகின்றனர். விதிகளை முழுமையாக பின்பற்றி எந்த விளையாட்டையும் விளையாட தெரியாமை. விதிகளை முழுமையாக பின்பற்றி எந்த விளையாட்டையும் விளையாட தெரியாமை. பருப்பொருள் நிலை, கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். சிந்தனையும் அறிதல் திறனும் மேலும் உயர்நிலைப்படும்.
சிந்தனையும் அறிதல் திறனும் மேலும் உயர்நிலைப்படும். எனினும் இவை புலனீடான அளவிலேயே இருக்கும். அதாவது புலன்கள் உதவியின்றி அனுபவங்களை உள்ளத்தால் சிந்திக்க முடிகிறது. சிந்தனையும் அறிதல் திறனும் மேலும் உயர்நிலைப்படும். எனினும் இவை புலனீடான அளவிலேயே இருக்கும். அதாவது புலன்கள் உதவியின்றி அனுபவங்களை உள்ளத்தால் சிந்திக்க முடிகிறது. ஆனால் பெறப்பட்ட அனுபவங்களுக்கு அப்பால் தனது சிந்தனையை செலுத்த இயலாது. உதாரணம், அருகில் உள்ள உன் அத்தை வீட்டுக்கு எப்படி போக வேண்டும் என்று குழந்தையிடம் கேட்டால் சொல்ல தெரியாது. ஆனால் நம்மை சரியான வழியில் அழைத்து சென்று அத்தை வீட்டை காண்பிக்கும் திறன் பெற்றிருப்பார்கள். பெறப்பட்ட அனுபவங்களுக்கு அப்பால் தனது சிந்தனையை செலுத்த இயலாது. உதாரணம், அருகில் உள்ள உன் அத்தை வீட்டுக்கு எப்படி போக வேண்டும் என்று குழந்தையிடம் கேட்டால் சொல்ல தெரியாது. நம்மை சரியான வழியில் அழைத்து சென்று அத்தை வீட்டை காண்பிக்கும் திறன் பெற்றிருப்பார்கள். குழந்தையால் பொருட்களின் பல பண்புகள் பற்றி ஒரே நேரத்தில் சிந்திக்க முடிகிறது. எனவே பொருட்களின் மாறாத தன்மையை அறிந்து கொள்ள முடிகிறது. குழந்தையால் பொருட்களின் பல பண்புகள் பற்றி ஒரே நேரத்தில் சிந்திக்க டிசென்ட்ரிங் முடியாது. பொருட்களின் மாறா தன்மையை கன்சர்வேஷன் கான்செப்ட்ஸ் அறிந்து கொள்ள முடிகிறது. வகைப்படுத்துதல், வரிசைப்படுத்துதல், உருவ அளவு படி போன்றவை இடம் காலம் சார்ந்த தொடர்புகள் ஆகியனவற்றில் திறம் பெற்றாலும் மொழி தெளிவு காணப்படாது. வகைப்படுத்துதல், வரிசைப்படுத்துதல், உருவ அளவு படி போன்றவை இடம் காலம் சார்ந்த தொடர்புகள் ஆகியனவற்றில் திறன் பெற்றாலும் முழு தெளிவு காணப்படாது. முன்பின் மாற்றங்களை நன்கு உணர முடிகிறது. எந்த விளையாட்டையும் அதற்குரிய விதிகளை பின்பற்றி விளையாட முடிகிறது. குற்றங்களை நோக்கத்தின் அடிப்படையில் இல்லாது அவற்றின் அளவின் அடிப்படையில் மதிப்பிடுவர். முன்பின் மாற்றங்களை நன்கு உணர முடிகிறது. எந்த விளையாட்டையும் அதற்குரிய விதிகளை பின்பற்றி விளையாட முடிகிறது. குற்றங்களை நோக்கத்தின் அடிப்படையில் இல்லாது அவற்றின் அளவின் அடிப்படையில் மதிப்பிடுவர். கருத்தியல் நிலை, ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். இந்நிலை குமர பருவத்தில் தொடக்கத்தில் எழும். இந்நிலையில் நேரே எதிரில் இல்லாதவை பற்றியும் புலன் தொடர்பற்றவை பற்றியும் குழந்தையால் சிந்திக்க முடியும். இந்நிலை குமர பருவ தொடக்கத்தில் எழும். இந்நிலையில் நேரே எதிரில் இல்லாதவை பற்றியும் புலன் தொடர்பற்றவை பற்றியும் குழந்தையால் சிந்திக்க முடியும். உடனடியான இப்போதைய நிலைமையை காட்டிலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள், கற்பனை நிலைமைகள் போன்றவை பற்றியும் சிந்திக்க இயலும். உடனடியான இப்போதைய நிலைமையை காட்டிலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள், கற்பனை நிலைமைகள் போன்றவை பற்றியும் சிந்திக்க இயலும். உதாரணம், உணவு உண்பதற்கு பதில் தேவையான சத்துக்களை மாத்திரைகளாக உட்கொண்டு மனிதன் வாழ முடியுமா என்று கேட்டால் இந்நிலையில் உள்ள குழந்தை பதில் சொல்லும் காரண காரியத்தோடு. விஞ்ஞானிகளை போன்றே செய்ய வேண்டியவை பற்றியும் செய்து முடித்தவை பற்றியும் பதிவு செய்து பரிசோதனைகள் செய்வர். நிகழ்வுகளுக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி சிந்தித்து ஆய்வுக்கான கருதுகோள்களை அமைத்து சோதிக்கும் திறன் பெறுவர். விஞ்ஞானிகளை போன்றே செய்ய வேண்டியவை பற்றியும் செய்து முடித்தவை பற்றியும் பதிவு செய்து பரிசோதனைகள் செய்வர். நிகழ்வுகளுக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி சிந்தித்து ஆய்வுக்கான கருதுகோள்களை அமைத்து சோதிக்கும் திறன் பெறுவர். 4 பாட்டில்களில் உள்ள வண்ணமற்ற திரவங்களில் 2ஐ ஒன்று சேர்த்து பச்சை நிறத்தை உண்டாக்கி பின் அதனுடன் இன்னொரு பாட்டில் திரவத்தை சேர்த்து பச்சை நிறத்தை மஞ்சளாக்கி மீதமுள்ள ஒரு பாட்டில் திரவத்தை சேர்க்கும் பொழுது மஞ்சள் நிறம் மறைந்து வண்ணமற்றதாகிவிடும். 4 பாட்டில்களில் உள்ள வண்ணமற்ற திரவங்களில் 2ஐ ஒன்று சேர்த்து பச்சை நிறத்தை உண்டாக்கி பின் அதனுடன் இன்னொரு பாட்டில் திரவத்தை சேர்த்து பச்சை நிறத்தை மஞ்சளாக்கி மீதமுள்ள ஒரு பாட்டில் திரவத்தை சேர்க்கும் போது மஞ்சள் நிறம் மறைந்து வண்ணமற்றதாகிவிடும். இச்சோதனையை கருத்தியல் நிலையில் உள்ள குழந்தைகளை செய்ய சொன்னால் அவர்கள் அறிவியல் விஞ்ஞானிகள் போன்று 4 பாட்டில்களுக்கு முதலில் ABCD என்று பெயரிடுவர். முதலில் 2 பாட்டில்கள் திரவங்களை சேர்க்க வேண்டும் என்பதால் இதற்கான சாத்தியக்கூறுகளாக AB, AC, AD, BC, BD,
CD என்று எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக சோதிப்பர். உதாரணமாக AB, AC, AD ஆகிய சேர்க்கை பச்சை நிறத்தை தோற்றுவிக்காமல் BC என்ற சேர்க்கை தோற்றுவிப்பதாக கொள்வோம். பின்பு BC plus D, BC plus A என்ற சேர்க்கையை சோதிப்பர். BC plus D என்ற சேர்க்கை பச்சை நிறத்தை மஞ்சளாக மாற்றினால் முழு சோதனை வரிசையும் BC plus D plus A என்ற பரிசோதனை மூலம் கண்டுபிடித்து விடுவர். எந்த ஒரு விளையாட்டு அல்லது சமூக அமைப்பின் விதிமுறைகளும் பலர் கூடி ஒப்புக்கொள்வதால் ஏற்படுகின்றன என்பதை புரிந்து கொள்வதால் தேவைக்கு தகுந்தவாறு விதிமுறைகளை மாற்றியமைக்க முயலுவர். எந்த ஒரு விளையாட்டு அல்லது சமூக அமைப்பின் விதிமுறைகளும் பலர் கூடி ஒப்புக்கொள்வதால் ஏற்படுகின்றன என்பதை புரிந்து கொள்வதால் தேவைக்கு தகுந்தவாறு விதிமுறைகளை மாற்றியமைக்க முயலுவர். குற்றங்களை அவற்றின் அளவின் அடிப்படையில் மதிப்பிடாமல் குற்றங்களின் பின்னணி நோக்கத்தை கொண்டே மதிப்பிடுவர். குற்றங்களை அவற்றின் அளவின் அடிப்படையில் மதிப்பிடாமல் குற்றங்களின் பின்னணி நோக்கத்தை கொண்டே மதிப்பிடுவர். எந்த கருத்தையும் பிறர் நோக்கிலிருந்தும் சிந்திக்க இயலும். எந்த கருத்தையும் பிறர் நோக்கிலிருந்தும் சிந்திக்க இயலும். பியாஜேவின் கருத்துக்களது கல்வி விளைவுகள். செயலும் பயிற்சியும் அறிதிறன் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவை. எனவே செயல்மைய கல்வி ஏற்பாடு இன்றியமையாதது. செயலும் பயிற்சியும் அறிதிறன் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவை. எனவே செயல்மைய கல்வி ஏற்பாடு இன்றியமையாதது. அறிதிறன் வளர்ச்சி நிலைகளை துரிதப்படுத்த இயலாது. ஆனால் ஆசிரியர் ஒவ்வொரு நிலை தேர்ச்சியையும் ஊக்குவிக்கத்தக்க அனுபவங்களை அமைத்து தர வேண்டும். அறிதிறன் வளர்ச்சி நிலைகளை துரிதப்படுத்த இயலாது. ஆனால் ஆசிரியர் ஒவ்வொரு நிலை தேர்ச்சியையும் ஊக்குவிக்கத்தக்க அனுபவங்களை அமைத்து தர வேண்டும். குழந்தையின் நிலைக்கு ஏற்ற அனுபவங்களை பள்ளி தந்து உதவ வேண்டும். இந்நிலைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் தரப்பட்டால் அவற்றின் தன்மை உணரப்படாமல் போகலாம் அல்லது அவ்வனுபவங்கள் இன்றும் நடைமுறை பயனுள்ள பொது பண்பு உணரப்படாமல் எளிதில் மறக்கப்படலாம். குழந்தையின் நிலைக்கு ஏற்ற அனுபவங்களை பள்ளி தந்து உதவ வேண்டும். இந்நிலைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் தரப்பட்டால் அவற்றின் தன்மை உணரப்படாமல் போகலாம் அல்லது அவ்வனுபவங்களின் இன்றும் நடைமுறை பயனுள்ள பொது பண்பு உணரப்படாமல் எளிதில் மறக்கப்படலாம். ஒழுக்க வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் இணைந்தவை. சுமார் 11 வயதில்தான் குழந்தையால் செயலின் பின்னமைந்த நோக்க அடிப்படையில் அதனை மதிப்பிட முடியும். ஒழுக்க வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் இணைந்தவை. சுமார் 11 வயதில்தான் குழந்தையால் செயலின் பின்னமைந்த நோக்க அடிப்படையில் அதனை மதிப்பிட முடியும். பள்ளி, கல்வி ஏற்பாடு, கற்பித்தல் முறைகள் ஆகியவை அறிதிறன் வளர்ச்சி நிலையுடன் இணைக்கப்பட வேண்டும். உதாரணமாக தொடக்க நிலை சிறுவர்களுக்கு செயல்வழி கற்பித்தலும், இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கு படம், மாதிரி பொருட்கள் செய்து காட்டல் போன்றவை மூலம் கற்பித்தலும், உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு சொற்சார்ந்த கற்பித்தல் முறைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். பள்ளி, கல்வி ஏற்பாடு, கற்பித்தல் முறைகள் ஆகியவை அறிதிறன் வளர்ச்சி நிலையுடன் இணைக்கப்பட வேண்டும். உதாரணமாக தொடக்க நிலை சிறுவர்களுக்கு செயல்வழி கற்பித்தலும், இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கு படம், மாதிரி பொருட்கள் செய்து காட்டல் போன்றவை மூலம் கற்பித்தலும், உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு சொற்சார்ந்த கற்பித்தல் முறைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். தானே கண்டறியும் முறைக்கு டிஸ்கவரி அப்ரோச் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தானே கண்டறியும் முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயல்கள் மாணவர்களின் சுய கற்றலுக்கு உதவும் வகையில் அமைய வேண்டும். வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயல்கள் மாணவர்களின் சுய கற்றலுக்கு உதவும் வகையில் அமைய வேண்டும். குழந்தைகளை அளவில் சிறிய முதிர்ந்தவர்களாக பாவித்தல் ஆகாது. குழந்தைகளை அளவில் சிறிய முதிர்ந்தவர்களாக பாவித்தல் ஆகாது. குழந்தைகளின் சிந்தனையும் செயல்முறைகளும் முதிர்ந்தவர்களின் சிந்தனை, செயல்கள் ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட தன்மையுடையன.
குழந்தைகளின் சிந்தனையும் செயல்முறைகளும் முதிர்ந்தவர்களின் சிந்தனை, செயல்கள் ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட தன்மையுடையன. குழந்தைகளின் அறிதிறன் வளர்ச்சியில் பாடப்பொருள் அனுபவங்களைப் போன்றே கல்வி துணை செயல்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று உணரப்பட வேண்டும். குழந்தைகளின் அறிதிறன் வளர்ச்சியில் பாடப்பொருள் அனுபவங்களைப் போன்றே கல்வி துணை செயல்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று உணரப்பட வேண்டும். Piaget's theory argues that we have to conquer 4 stages of cognitive development. First, the sensory motor stage. Second, the pre-operational stage. Third, the concrete operational stage. And fourth, the formal operational stage. Only once we have gone through all the stages, at what age can vary, we are able to reach full human intelligence. 1. The sensory motor stage, ages birth to 2. In the sensory motor stage, we develop through experiences and movement our 5 senses. Our brain wants to see, hear, smell, taste and touch as much as possible. First, we start with simple reflexes, and soon after we develop our first habits. From 4 months old, we become aware of things beyond our own body, and then as we get older, we learn to do things intentionally. A key milestone is the development of working memory, or in Piaget terms, our realization of object permanence. Before that, our mum can show and then hide a teddy, and we would think it's gone. After, we understand that objects continue to exist, even when we can't see them. We start becoming curious about everything. We want to smell flowers, taste food, listen to sounds, and talk to strangers. To explore more, we move. We learn to sit, crawl, stand, walk, and even to run. This increased physical mobility consequently leads to increased cognitive development. But we remain egocentric, meaning we can perceive the world only from our own point of view. 2. The pre-operational stage, ages 2 to 7. Our thinking is mainly categorized through symbolic functions and intuitive thoughts. We have lots of fantasies and believe objects are alive. As we are not able to apply specific cognitive operations, Piaget calls this stage pre-operational. We learn to speak and understand that words, images and gestures are symbols for something else. When we draw our family, we are not concerned about drawing each person to scale, but rather with their symbolic meanings. We love to play pretend, which allows us to experience something new and learn a lot. At around age 4, most of us become very curious and ask many questions. We want to know everything. We can call it the birth of primitive reasoning. Piaget calls it the intuitive age, because while we realize that we have a vast amount of knowledge, we have no idea how we acquired it. Our thinking in this stage is still pretty egocentric. We think others see the world like we do, and still don't understand that they see it differently. 3. The concrete operational stage, ages 7 to 11. We finally discover logic, and we develop concrete cognitive operations, such as sorting objects in a certain order. One example of this is inductive reasoning, which means that if we see someone eating a cookie, we can draw a conclusion and then make a generalization. And we now get the concept of conservation. We understand that if we pour orange juice from a normal glass to a taller one, the amount stays the same. Our younger sister will pick the taller glass, thinking she gets more. By the same logic, we only now can understand that if 3 plus 5 equals 8, then 8 minus 3 must equal 5. Our brain learns to rearrange our thoughts, to classify and build concrete operational mental structures. For example, we now know that we can reverse an action by doing the opposite. Excited by our new mental abilities, we apply them in conversations, activities, when we learn to write, and in school. As a result,
we get to know ourselves better. We begin to understand that our thoughts and feelings are unique and not necessarily those of others. That means that we learn to put ourselves in someone else's shoes. 4. The formal operational stage, age 12 plus. Once we become teenagers, we become formally operational. We now have the ability to think more rationally about abstract concepts and hypothetical events. Our advanced cognitive abilities allow us to understand abstract concepts such as success and failure, love and hate. We form a deeper understanding of our own identity and our morality. We now also think that we understand why people behave the way they behave, and as a result, can become more compassionate. Our brain can now do deductive reasoning, which means we can compare two statements and reach a logical generalization. Our new mental skills allow us to plan our life systematically and prioritize, and we can make assumptions about events that have no necessary relation to reality. We can now also philosophize and just think about thinking itself. Our new sense for our identity now also creates egocentric thoughts, and some start to see an imaginary audience watching them all the time. Piaget believed in lifelong learning, but insisted that the formal operational stage is the final stage of our cognitive development. Jean Piaget's first interests were animals, and he published his first scientific paper on albino sparrows in 1907, when he was just 11 years old. In 1920, he began working with standardized intelligence tests. He realized that younger children consistently make types of mistakes that older children do not. He concluded that they must think differently, and spent the rest of his life studying the intellectual development of children. கல்வி பயன்கள். அறிதிறன் வளர்ச்சியில் கல்வியின் பங்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கு தகுந்த பொருட்களை கொடுக்க வேண்டும். தொடக்க நிலையில் குழந்தை பருப்பொருள் சிந்தனை வளர்ச்சி நிலையில் இருப்பதால் அதன் எண்ணங்களை பயன்படுத்துவதற்கும் கையாள்வதற்கும் இயற்கையான பொருட்கள் தேவை. முறையான சிந்தனை வளர்ச்சியில் உள்ள குழந்தைகளுக்கு பொருட்கள் பிரச்சனை பற்றிய விழிப்புணர்வையும் மேலும் அதனை தீர்ப்பதற்கும் உதவுகின்றது. பள்ளி குழந்தைகளுக்கு தகுந்த பொருட்களை கொடுக்க வேண்டும். தொடக்க நிலையில் குழந்தை பருப்பொருள் சிந்தனை வளர்ச்சி நிலையில் இருப்பதால் அதன் எண்ணங்களை பயன்படுத்துவதற்கும் கையாளுவதற்கும் இயற்கையான பொருட்கள் தேவை. முறையான சிந்தனை வளர்ச்சியில் உள்ள குழந்தைகளுக்கு பொருட்கள் பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வையும் மேலும் அதனை தீர்ப்பதற்கும் உதவுகின்றது. அறிதல் திறன் வளர்ச்சியின் எண்ணம் ஒரு செயல்வினை முறையாகும். உலகத்திற்கும் குழந்தைகளுக்கும் இடையே தொடர்பு இருக்க வேண்டும். குறிப்பாக கல்வி குழந்தை ஆர்வத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருக்க பெரும் பங்கு வகிக்கின்றது. அறிதல் திறன் வளர்ச்சியின் எண்ணம் ஒரு செயல்வினை முறையாகும். உலகத்திற்கும் குழந்தைகளுக்கும் இடையே தொடர்பு இருக்க வேண்டும். குறிப்பாக கல்வி குழந்தை ஆர்வத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருக்க பெரும் பங்கு வகிக்கிறது. குழந்தைகளின் வெவ்வேறு வளர்ச்சி நிலைகளை அடைவதற்கு புதிய பொருட்களை உருவாக்க வேண்டும். குழந்தைகளின் வெவ்வேறு வளர்ச்சி நிலைகளை அடைவதற்கு புதிய பொருட்களை உருவாக்க வேண்டும். குழந்தைகளின் சிந்தனைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கு அவர்களின் நடத்தையும் துளங்களும் கல்வியாளர்களுக்கு புதிய வழியை தெரிந்து கொள்ள உதவுகிறது. குழந்தைகளின் சிந்தனைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கு அவர்களின் நடத்தையும் துளங்களும் கல்வியாளர்களுக்கு புதிய வழியை தெரிந்து கொள்ள உதவுகிறது. நன்மதிப்பீடு. பியாஜே ஒரு டேஷ் ஸ்கீமா என்பது டேஷ் மற்றும் போன்றவைகளை உள்ளடக்கியது. ஸ்கீமா என்பது டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் போன்று உள்ளடக்கியது. அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டில் எத்தனை நிலைகள் உள்ளன? அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டில் எத்தனை நிலைகள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6. ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6.
பின்வருவனவற்றின் எது ஜீன் பியாஜேவின் அறிவுசார் வளர்ச்சியின் கோட்பாட்டுடன் தொடர்புடையது? பின்வருவனவற்றில் எது ஜீன் பியாஜேவின் அறிவுசார் வளர்ச்சியின் கோட்பாட்டுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ தன்வயப்படுத்துதல், ஆப்ஷன் பி ஒன்றி போதல், ஆப்ஷன் சி பள்ளி அட்டவணை, ஆப்ஷன் டி இணங்குதல். ஆப்ஷன் சி ஏ தன்வயப்படுத்துதல், ஆப்ஷன் பி ஒன்றி போதல், ஆப்ஷன் சி பள்ளி அட்டவணை, ஆப்ஷன் டி இணங்குதல். Thank you.